என் பேர் ஜெனிட்டா. நான் வலசரவாக்கம் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் இது என்னோடய அம்மா. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. மை மாம் இஸ் எ சிங்கிள் பேரண்ட். நான் என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸோடு இருக்கேன். ஸோ என்னை சின்ன வயசுலேயே யங் பார்ட்னர் பிளானில் எங்கள் அப்பா என்னை சேர்த்திருந்தார். அதனால் நிறைய ஜபங்களினால் நான் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். இந்த நாளிலும் என்னுடைய 10th போர்டு எக்ஸாமுக்காக லாஸ்ட் இயர் நான் பெதெஸ்தா போய் ப்ரே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னதான் நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அதற்காக அந்த டைமில் தான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதில் பால் அங்கிளுடைய ஒவ்வொரு ஜபமும் அந்த மேலே எழும்பிடுவா என்ற வாக்குத்தத்த பாடல் நான் ஒரு நாளும் அதை பாடிட்டு தான் எக்ஸாமுக்கு போனேன். பாடம் படிக்க போகிறேன் என்ற பாடல், அதுக்கப்புறம் அந்த ப்ரேயர் கார்டு, ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் போனேன். ஆண்டவர் எனக்கு நல்லபடியாக எழுத எனக்கு பலன் தந்தார். அதே போல் எனக்கு ரிசல்ட் வரும்போது 490 out of 500 எடுக்க ஆண்டவருக்கு 490 out of 500. பா ஃபேண்டாஸ்டிக். பாருங்க, உங்களை மாதிரி தான் இதே போல் எக்ஸாம் ப்ரேயர் மீட் அட்டென்ட் பண்ணி போன வருஷமாக உங்கள் இடத்துல தான் உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு 490 வாங்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்கள் சப்ஜெக்ட்ஸில் என்ன மார்க்ஸ் கிடச்சிது? நான் தமிழ்லையும் ஏஐலையும் சென்டம் எடுக்க ஆண்டவர் கிருபை சென்டம். தமிழ் ஏஐயில் சென்டம். நான் இங்கே தான் உட்கார்ந்துருந்தேன். நான் ப்ரேயர் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் டைம் சாட்சி சொல்லணும்னு. ஆண்டவர் எனக்கு சாட்சி சொல்ல கிருபை செய்தார். மேன், ஆண்டவர் எவ்வளோ உங்கள் மேலே ஆசையாக இருந்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். கனவை நிறைவேற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய ஒலிம்பியாட்ஸ்லேயும் மெடல்ஸ் வின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். எவ்வளோ மெடல்ஸ் தூக்கவே முடியாது போல. ஒலிம்பியாட் காம்படிஷன்ஸ், ஸோ அது ஆப்டிடியூட் பேஸ்ட் காம்படிஷன்ஸ். ஆண்டவர் எவ்வளோ மெடல்ஸ் கொடுத்து உயர்த்தி இருக்கிறார் பாருங்க. கிருபை, ஆண்டவர் கிருபை அவள் மீது இருந்திருக்கிறது, உங்கள் மீதும் இறங்கும். இப்படி வெற்றி பெறும்படி ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். போன வருஷம் நான் இங்கே என்னோடய 10th எக்ஸாமுக்காக இங்கே ப்ரேயர் பண்ண வந்திருந்தேன். ஸோ எனக்கு என்னோடய எக்ஸாம் குறித்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. மெயினாக மேக்ஸ் எக்ஸாம் குறித்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த வேலையில் நான் இங்கே ஜெபிச்சப்போ பால் அங்கிள் உங்களோட பாடல் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு ஏசப்பா பேசின ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. இதை வச்சு நான் ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு போனேன். அப்போ என்னோடய ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு காலையிலேயே அங்கிளோட மெசேஜ் பார்த்தேன். எனக்கு கொடுத்த வசனம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஏசப்பா என்கிட்ட சொன்னார். அதுபடியே ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வரப்போ என்னோடய மார்க் 490 இருந்துச்சு. Wonderful. 490 out of 500. ஸோ நான் என்னோடய மேக்ஸ் எக்ஸாம் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னை மேக்ஸில் சென்டம் எடுக்க வச்சார். பயந்துட்டு இருந்த அந்த மேக்ஸ் எக்ஸாமில் சென்டம் ஒரு மார்க் கூட கம்மியாக. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் சென்டம் இருந்தது இல்லாமல் சயின்ஸ்லேயும் என்னை ஏசப்பா சென்டம் எடுக்க வச்சார். இதுக்கு ஏசப்பாக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஏசப்பா எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். பிரேஸ் தி லார்ட். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. எக்ஸாம் 1 வீக் முன்னாடி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் நேராக போயிட்டு ஜீசஸ் கால்ஸ் டாக்டர் சொல்லி முடித்தோன்னே ஜீசஸ் கால்ஸில் தான் ப்ரேயர் பண்ணோம். ஆமாம், அண்ணா நகர் ஜெபகோபுரத்தில் ப்ரேயர் பண்ணி அங்கே ப்ரேயர் வாரியர் ஆயில் கொடுத்து இது ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 1 வீக் முன்னாடி இந்த எக்ஸாம்னால ரொம்ப பயந்துட்டோம், படிக்கவே முடியல என்னால். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே ப்ரேயர் பண்ணி ஆயில் வச்சோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிவியர் ஃபீவர் எனக்கு ஸ்ப்ரெட்டே ஆகலை. எனக்கு அன்றைக்கி நைட்டோட எல்லாமே போயிடுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் நான் 10th 480 எடுத்தேன். எனக்கு ஸ்ப்ரெட்டே ஆகலை. அந்த 480 எடுத்தேன். சிக்கன் பாக்ஸ் போயிடுச்சு. ஆண்டவர் மேல முதல் மார்க்ஸ் 480 கொடுத்தாரு. நான் நெக்ஸ்ட் இயரே ப்ரே மீட்டிங்கில் கற்றுக்கிட்டேன். 12th நல்லா ஸ்கோப் பண்ணணும், நீட்டில் கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸ் நான் நீட் கிராக் பண்ணி நான் டென்டல் ஜாயின் பண்ணேன். ஒவ்வொரு வருஷம் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் போவேன். ஒவ்வொரு வருஷமும் நான் டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணேன். நான் வெளியே வரப்போ கோல்டு மெடலிஸ்ட்டாக வெளியே வந்தேன்.
காட் MBBS லயா? டென்டிஸ்ட் டென்டல் BDS BDS BDSல கோல்ட் மெடல் ஆண்டவர் உயர்த்தி கொடுத்திருக்கார். ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க. என்னோட எல்லா மெடல்ஸுமே காட் கொடுத்தது தான் எனக்கு. டிஸ்டிங்ஷன் மெடல்ஸ் எவ்வளோ இருக்கு. வண்டர்ஃபுல். ஆண்டவர் எவ்வளோ உயர்வு கொடுத்திருக்கிறார், எவ்வளோ கனம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவரை தேடும் பிள்ளையாக யோகலட்சுமி அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். Wonderful. Congratulations. We are so proud. இவங்க என் சிஸ்டர் சுபதர்ஷினி. இவங்களுக்கு சின்ன வயசில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கண்ணில் வந்து சர்ஜரி பண்ணோம், கட்டி இருந்தது. நாங்கள் ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு டியூஸ்டே ஃப்ரைடே மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க ஒரு ப்ரேயர் சிஸ்டர் சொன்னாங்க, இது வந்து சர்ஜரி இல்லாமல் சரியாகும் அப்படின்னு சொல்லி நீ ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க. அவங்க சொல்லி ஒரு 3 monthsல அந்த கட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கரைஞ்சிருச்சு. சர்ஜரியே இல்லாமல் வேரியஸ் டாக்டர்ஸ் டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பண்ணால் எல்லாருமே சர்ஜரின்னு தான் சொன்னாங்க. இவ 11th 12th படிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் பிரச்சனை பண்ணப்போ யாருமே அவ்வளோ பண்ணல. இவ டெய்லி ஜீசஸ் கால்ஸ் போய் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ காலேஜ் 1 year பீரியடில் சேர்ந்து இவ வந்து லாஸ்ட் இயர் நேஷ்னல் அட்டன் பண்ணியிருந்தா. ஸ்டேட்டில் இவ தான் கோல்டு மெடலிஸ்ட் அண்டர் 20ல். லாஸ்ட் இயர் ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட் அண்டர் 20 அத்லெட்டிக்கில். லாஸ்ட் இயர் நான் அந்த சிஎம் ட்ராஃபியில் ஓப்பன் கேட்டகரியில் பிரான்ஸ் மெடல் கேஷ் ப்ரைஸ் 50,000 வின் பண்ணியிருந்தா. ஜீசஸ் கால்ஸ் நாங்கள் யங் பார்ட்னராக சின்ன வயசுலேருந்தே நாங்கள் யங் பார்ட்னராக இருக்கோம். நான் குழந்தையிலேருந்தே யங் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். எதுனாலுமே எங்களுக்கு ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்களுக்கு காடுக்கும் பால் அங்கிள் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.